வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டு. விஜய் ஹீரோவாக நடிக்கிற ரெண்டாவது படம் சோலோவாக. நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆனால் ரெண்டாவது படம் பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அது நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஏன் பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணல, பார் விஜய் பண்ணுறாரு அப்படின்னு. ஆக்சுவலி நான் யுவன் பிரேம்ஜிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டீல் இருக்குது, ஒரு ஒப்பந்தம். அதாவது என் படத்தில் பிரேம்ஜி நடிக்கலைன்னா அந்த படத்துக்கு பிரேம்ஜி மியூசிக் பண்ணலாம், அவன் நடிச்சிட்டானா இவன் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன். சரி, இந்த படம் நீ இல்லை எனக்கு நான் உன் படத்தில் நடிச்சிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது டிஃபால்ட்டாக அப்படியே மாட்டிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ராஜ்பாண்டி சார் என்னமோ நடக்குதே கலக்கியிருந்தாங்க. அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நிறைய ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதில் சரண்யா மேடமோட ரோல் எங்கள் வீட்டிலலாம் ஒரே அழுகை. அது அந்த சீக்வன்ஸ், அந்த சாங் முடிஞ்ச உடனே நடக்கும். அது அவங்களுடைய ஒரு மர்டர், அது டெத் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க அவ்வளோ நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க நிஜமாக அவ்வளோ நல்லா பாடினாங்க அந்த பாட்டு. இந்த படத்தில் அவங்களுக்கு பாடல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ பிரேம்ஜி, நீ அந்த டுவேட்டுக்கு அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி அந்த டுவேட் சாங்க்கு நீ அவங்க வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். இந்த படம் ஏன்னா அதே டீம் தான். பிரவீன் இருக்கார், எடிட்டர் பிரவீன் இருக்காங்க, ராஜ்பாண்டி சார், பிரேம் மியூசிக்கு, அப்புறம் நம்ம ரைட்டர்ஸு எல்லாமே அதே டீம் திரும்ப கன்டினியூ பண்ணியிருக்காங்க. என்னமோ நடக்குது மாதிரியே. இது சமுத்திரகனி சார்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். அதோடு இந்த படத்துடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர் எங்களுடைய நண்பர் வினோதுக்கு, சிரிக்கிறார் அவர் வினோத் சொன்னேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் வினோத் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ அவருடைய ரெண்டாவது ஃபிலிம், ஏன்னா அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணி தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ஒரு ப்ரைவேட் ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் பிரேம் மியூசிக் பண்ணியிருக்கான். ஸோ அதுலேருந்து தான் பிரேம் ஆக்சுவலி செம்மையாக நடந்தது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அடுத்த படம் ஆரம்பிக்கிறோன்னே பிரேமே கமிட் பண்ணிட்டேன், அதனால நான் மியூசிக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே கமிட் ஆகிட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஸோ அது ஜஸ்ட் எல்லாருமே அப்படி தானா? ஸோ எல்லாம் அப்படி ஃபிக்ஸ். இது அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேமிலி. ராஜ்பாண்டி சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒன் ஆஃப் வெரி டேலண்டட் டைரக்டர்ஸ் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸில். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இவங்க எல்லாருக்குமே அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சார்பாக சொல்லிக்கலாமா? எங்களுடைய சார்பாக, ஏன்னா அவங்கெல்லாம் பேசினாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வேணா எங்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக சிவா மட்டும் பயங்கரமாக பேசினே இருப்பார். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.